அதிமுக தொண்டர்கள் இளிச்சவாய்களா? அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களை இந்த சோஃபா மாடல் அரசு டிடிவி தினகரன் சொன்னது போல இந்த துர்நாற்ற சக்தி இழுத்து விடுவதை போல அதிமுக தொண்டர்களை அவர்கள் பக்கம் இழுக்க முடியுமா? அதிமுக தொண்டர்கள் வந்து விடுவார்களா? அது அவ்வளவு எளிதான காரியமா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்களை வேறு கட்சிக்கு இழுக்க முடியும், ஆனால் அந்த கட்சியின் தொண்டர்களை வந்து இழுக்க முடியாது. அதற்கு காரணம் முக்கியமாக அந்த தொண்டர்களின் மனநிலை. அதிமுக தொண்டர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்களோட வாரிசுனே சொல்லலாம். அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்களோட அந்த மரபையும் பாரம்பரியத்தையும் மதிக்கிறவங்க, விசுவாசமா இருக்கிறவங்க. அதிமுக அப்படிங்கிறது ஒரு தேர்தல் இயந்திரம் மட்டும் கிடையாது. அதிமுக அப்படிங்கிறது கட்சி உருவானதுக்கு காரணமே தொண்டர்கள் தான் சொல்லுவாங்க. முதல்ல தொண்டர்கள் கட்சி ஆரம்பிச்சதாகவும் எம்ஜிஆர் அதில் போய் தன்னை இணைத்து கொண்டதாகவும் தான் வரலாறு இருக்கு. எம்ஜிஆர் அதிமுகவை எந்த அளவுக்கு வலுப்படுத்தினார் நமக்கே தெரியும். பின்னாடி அதிமுக இரண்டாக உடைந்தாலும் ஜெயலலிதா அதை எப்படி வலுப்படுத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு மரபு தொடர்ச்சி இருந்துகிட்டே வந்திருக்கு. அதனால ஒரு சாதாரண அதிமுக தொண்டனுக்கு எப்பவுமே எம்ஜிஆரின் நினைவு, ஜெயலலிதாவின் நினைவு, அவர்களுடைய சாதனைகள், அவர்களுடைய ஆட்சி காலங்களின் அந்த வரலாறு, இது எல்லாமே ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் சும்மா இல்லை, ஒவ்வொரு தொண்டனும் சும்மா இல்லை. தலைவர்கள் பதவிக்காகவும் அதிகார வெறிக்காகவும் போயிடலாம், ஆனால் ஒவ்வொரு தொண்டனும் நினைச்சு பார்ப்பான் அந்த கட்சிக்காக பல ஆண்டுகள் உழைச்சிருப்பான். அந்த கட்சிக்காக உறவுகளோட அவ்வளவு சண்டை போட்டிருப்பான், உறவுகளை தேத்திருப்பான், உறவுகளை கன்வின்ஸ் பண்ணி ஓட்டு போட வச்சிருப்பான். இந்த மாதிரி கட்சிக்காக மக்களோட தொடர்புல இருக்கிறது அந்த கட்சி தொண்டர்கள் தான். அதிமுக இவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருந்துச்சுன்னு சொன்னா தொண்டர்கள் உழைப்பு இல்லாமையா இருந்திருக்கும். அந்த தொண்டர்கள் இப்போ ஆதவ அர்ஜுனா சொல்றாரு டிவிகே விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர், அதிமுக முழுசா இங்க வந்துடும், டிவிகேவின் தாய் கட்சி தான் அதிமுக அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த அதிமுக தொண்டர்கள் நம்பிடுவாங்களா? எம்ஜிஆருக்கு ஈக்குவலா விஜயை வந்து கொண்டு வந்து நிப்பாட்டிடுவாங்களா? நினைச்சு பார்க்க முடியுமா அவங்களால? புதிய தலைமுறை ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், புதிய தலைமுறை இளைஞர்கள் வேண்டுமானால் அப்படி போகலாம். பாரம்பரியமாக பரம்பரையாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்ட தொண்டன், அதிமுகவிற்காக களவேலை பார்த்த தொண்டன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மனதில் நிறுத்தி இருக்கிற தொண்டன் டிவிகேக்கு போவானா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஒரு சில தலைவர்கள் கட்சி மாறுறாங்க அப்படிங்கிறதுக்காக தொண்டன் மாற மாட்டான். தன்னுடைய உறவுகள் நாளைக்கு கேள்வி கேட்கும், உறவுகள் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிரும். ஒரு தோல்விக்கே டிவிகே கட்சி தாங்குமா என்னன்னு அடுத்து வர தேர்தலில் தெரிஞ்சிடும். இடைத்தேர்தலில் ஒருவேளை 5 சீட்டில் டிவிகே தோக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே போனவங்க எல்லாரும் திரும்பி வந்துடுவாங்கங்கிறது தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும். டிவிகேக்கு எதுக்கு அதிமுக தொண்டன் தேவைப்படுறான் இது கூட தெரியாமே அதிமுக தொண்டன் இருக்கிறான். ரீல்ஸ் போட்டு சினிமா கவர்ச்சியை காமிச்சு பொய்யான செய்திகளை பரப்பி, அதுவும் முதல்வர் மு க ஸ்டாலின் குறித்து எவ்வளவு அவதூறு பேச்சுக்கள். அஃபிஷியலாக டெல்லி விசிட்டுக்கு போனால் கூட மோடி காலில் விழுந்துட்டாரு. அமலாக்கத்துறை கேஸை காலி பண்ணுறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதுக்கு. இப்போ டிவிகே விஜய் தான் போயிட்டு வந்திருக்காரு, அதனால கரூர் சிபிஐ வழக்கை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக தான் மோடி காலில் போய் விழுந்துட்டாருன்னு சொல்லலாமா? இந்த மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அவ்வளவு அவதூறு பேசியிருக்காங்க. இப்போ உள்ளாட்சி தேர்தலை நடத்தணும். உள்ளாட்சி தேர்தலை நடத்துறதுக்கு தொண்டர்கள் தேவை. டிவிகே தொண்டர்களை பற்றி நமக்கே தெரியும். இன்னைக்கு பிஜேபி நயினார் நாகேந்திரனே சொல்கிறாரு, உங்கள் கட்சியிலேயே இவ்வளவு காம கொடூரர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கிறாரு. அவ்வளவு கேஸு போலீஸில் ரெஜிஸ்டர் கேஸில் கொலை கற்பழிப்பெல்லாம் பார்த்தா தாவேக்க பிரமுகர்னு போடுறான், தாவேக்க நிர்வாகின்னு போடுறான். சேலத்தில் வந்து கிட்டத்தட்ட 50 பெண்களையாம் அந்த பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டியிருக்காங்க. அந்த பெண்களை ஃப்ரெண்ட்ஸோடலாம் பகிர்ந்துருக்கானுங்க. நிறைய பெண் ரசிகைகள் விஜய் மேலே பைத்தியமாக இருந்திருப்பாங்க போல இருக்கு. நான் உங்களை போய் விஜய்கிட்ட நேரடியாக இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், உங்களுக்கு நம்ம ஆட்சி வந்துருச்சு, வேலை வாங்கி தரேன், இப்படியெல்லாம் சொல்லி பயன்படுத்தியிருக்கானுங்க பெண்களை. இதையெல்லாம் எதிர்கட்சி தலைவர்கள் ரொம்ப விமர்சித்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் கேஸே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் அதிமுக தொண்டன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். புதிய கட்சி, சினிமா கவர்ச்சி, சினிமா மோகத்தால் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாலும் இந்த ஆட்சி நீடிக்குமா இல்லையா அப்படிங்கிறது அதிமுக தொண்டனுக்கு தெரியும். தலைவர்கள் போனால் அவன் அப்படியே பின்னாடியெல்லாம் போயிட மாட்டான். ஆதவ அர்ஜுனா நினைப்பது போல அதிமுக தொண்டர்களை இழுப்பது அவ்வளவு எளிது கிடையாது. அரசியல் களத்தில் ஒரு கட்சியிலிருந்து எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்கள்லாம் வேற கட்சிக்கு மாறுறது அவங்களுடைய பதவி வெறிக்காகவும் அதிகார சுகத்துக்காகவும் ஈஸியாக மாறிடுவாங்க. ஆனால் ஒரு தொண்டன் வந்து அப்படி மாற மாட்டான். ஒரு தொண்டன் 20 வருடங்களாக ஒரே கட்சியில் 30 வருஷமா வேலை பார்த்துருப்பான். அந்த கட்சி பணி அப்படிங்கிறது அவனுக்கு வேலை கிடையாது, அது ஒரு உணர்வு. கலைஞர் மீதான ஒரு அபிமானம், எம்ஜிஆர் மீதான ஒரு அபிமானம், ஜெயலலிதா மீதான ஒரு அபிமானம், மு க ஸ்டாலின் அவர்கள் மீதான ஒரு அபிமானம். அந்த அபிமானமே அவனை 20-30 வருஷம் உழைக்க வச்சிருக்கான்.
இரண்டாம் கட்ட தலைவருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி பின்னாடியே எந்த தொண்டனாச்சும் போவானா? நடக்கவே நடக்காது. அந்த உணர்வை ஒரு தொண்டனிடமிருந்து பிரிக்கவே முடியாது. புதிய வாக்காளர்களை வேணா ஈர்த்துக்க முடியும். சினிமா கவர்ச்சியை காமிச்சு புதிய வாக்காளர்கள் 18 வயதிலிருந்து ஒரு 25 அரசியல் தெரியாத ஒரு 30 வயது ஆட்களை வேண்டுமானால் இழுக்க முடியும். ஒரு கட்சியின் அடிப்படை தொண்டனை இழுக்கவே முடியாது. அதுவும் ஆதவ அர்ஜுனா பேசுறதெல்லாம் கேளுங்க. வீட்டில இருந்தே செஸ் போர்டு கொண்டு வந்தாராம். யாரு? முதலமைச்சர் விஜய். யார் கூட விளையாடுறதுக்கு? பிரக்னானந்தா. நார்வே செஸ்ஸை ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. நார்வே செஸ்ஸை ஜெயிக்கிறது சாதாரண விஷயமா? செஸ்லயே உலக வரலாற்றிலேயே இது வரைக்கும் யாரும் செய்யாத சாதனையை செஞ்சவர் கால்சன், செஸ் வீரர். அவரே 2 தடவை தோக்கடிச்சு சாம்பியன் ஆனவர் பிரகனானந்தா. அவரை வீட்டில இருந்து நீங்க வரும்போதே செஸ் போர்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு ஆதவ அர்ஜுனா பேசுறாரு ரசிகர்கள் மத்தியில். எனக்கே தெரியல, சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. நம்ம சிஎம் சர்ப்ரைஸா வீட்டில இருந்தே செஸ் போர்டை கொண்டு வந்துட்டு பிரகனானந்தா கூட விளையாண்டாருன்னா பாத்துக்கங்கிறாரு. விசில் அடிக்கிறான், தற்கொலை பயிலுக விசில் அடிக்கிறான். அதிமுக தொண்டன் இவனுங்களை நம்பி போக முடியுமா? அங்கே என்ன மரியாதை கிடைக்கும்? அதிமுக தொண்டர்களின் சீனியாரிட்டி என்ன? இந்த தற்கொலைகளோட நிலைமை என்ன? இவங்க இந்த தற்கொலை பசங்களை நம்பி இவங்க கூட சேர்ந்து வேலை செய்ய முடியுமா? எந்த சுயமரியாதை உள்ள அதிமுக தொண்டனாவது இப்படி போய் வேலை பார்ப்பானா? அவன் மனசு ஒத்துக்குமா? அப்படியே போனாலும் அவனுடைய உறவினர்கள் சும்மா இருப்பாங்களா? எவ்வளவு கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அதனால தலைவர்கள் கட்சி மாறலாம், தொண்டர்கள் மாற மாட்டாங்க. அவங்க மனசாட்சியே இடம் கொடுக்காது. அதிமுக தொண்டர்களின் மனதில் இன்னைக்கும் மிகப்பெரிய சக்தி எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். அவங்க சினிமாவில் நடித்ததுனால அந்த ஒரு பிம்பத்தினால மட்டும் வரல, அரசியல்லையும் அவங்க சாதிச்சதுனால தான் வந்துச்சு. எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னால் ஒரு அதிமுக தொண்டனுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் ஞாபகம் வர மாட்டார். நல்ல தொப்பி போட்ட குழந்தைக்கு சத்துணவும் ஊட்டும் அந்த அரசியல்வாதி எம்ஜிஆர் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாலும் அப்படிதான். 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஜோடியெல்லாம் நினைவுக்கு வர மாட்டாங்க. ஜெயலலிதா செஞ்ச சாதனைகள் தான் நினைவுக்கு வரும். அதனால எந்த நடிகர் வேணாலும் புதிய கட்சி ஆரம்பிக்கலாம், அரசியலுக்கு வரலாம், ஜெயிக்கலாம். அவங்கெல்லாம் எம்ஜிஆர் ஆயிட முடியாது. அவங்க தான் அடுத்த எம்ஜிஆர், அவங்க தான் அடுத்த ஜெயலலிதா அப்படின்னு யாரை கை காமிச்சாலும் நம்புறதுக்கு அதிமுக தொண்டர் ஒன்றும் இழிச்சாவே கிடையாது. அதிமுக தொண்டனோட அந்த நினைவலைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமானது. எம்ஜிஆர் 1977 கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்னைய வரைக்கும் உள்ள நினைவுகள். அவ்வளோ நினைவுகளையும் அழிச்சிட்டு ஒரு அதிமுக தொண்டன் டிவிக்கில் போய் சேர்ந்துருவானா? அதுவும் நீங்களாம் இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் யாருன்னே அவனுக்கு தெரியும். நீங்களாம் எதிர்கட்சியாக இருந்திருக்கீங்களா? அரசியல் அப்படின்னாலே தொண்டு போராட்டம். இந்த டிவிகே கட்சியினர் யாராச்சும் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களா? நம்ம செஞ்ச தப்பு, நமக்காக போராடுறவனுக்கு தான் நமக்காக தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுக்கணும். அதுதான் அரசியல். நமக்காக போராடாதவனை கொண்டு நேராக உட்கார வச்சுட்டா அவனே நினைக்கிறான் நம்ம பிள்ளைய சினிமா பைத்தியத்தினால தான் ஓட்டு போட்டுச்சுன்னு பொய்ய சொல்கிறான், விசில் அடிக்கிறாங்க, ரீல்ஸ் போட்டே ஓட்டியாரலாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அப்படி ரீல்ஸ் போட்டே ஓட்ட முடியாது. நமக்கு களத்தில் வேலை செய்ய உழைப்பு வேண்டும். அதற்கு நம்முடைய தொண்டர்கள் சரிபட்டு வரமாட்டான். அதிமுக தொண்டர்கள் தான் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி அதிமுக தொண்டர்களை நோக்கி வலையை வீசுகிறார்கள் தாவே கவிஞர். விஜய் மிக பிரபலமான நடிகராக இருக்கலாம். ரஜினி இசத்தை பண்ணி, ரஜினி இசத்தை மாதிரி சண்டை போட்டு, ரஜினி மாதிரி எல்லாம் பண்ணி, பாட்டு பாடி, ரஜினி மாதிரியே நடித்து இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனால் ரசிகர் மன்றம் வேற, ஒரு அரசியல் கட்சியோட அமைப்பு வேற. ஒரு கட்சி தொண்டனை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கணும்னு சொன்னால் மாவட்ட அமைப்பு வேணும், கிளை அமைப்பு வேணும். உங்கள் கட்சி கொள்கை என்னன்னு தொண்டனுக்கு தெரியணும். கொள்கை என்னன்னே சொல்லாமல் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்துடலாம். தொண்டனுக்கு தெரிஞ்சாதான் அவன் உங்களுக்காக அடுத்த முறை ஓட்டை கன்வின்ஸ் பண்ணி வாங்கி கொடுப்பான். எல்லாரும் படத்தையும் வச்சுருக்காங்க டிவிகே கட்சியில். பெரியார் தான் எங்கள் கொள்கை தலைவர் அப்படிங்கிறாங்க. எங்கே போனாலும் கூட ஜோசியக்காரனை கூட்டிகிட்டு போகிறதா பெரியார் கொள்கை? எல்லா மத வழிபாட்டு தலங்களுக்கும் சென்று பிரேயர் பண்ணுவது போல நடிப்பதா பெரியாரோட கொள்கை? ஒரு தொண்டனுக்கு அந்த கட்சி அமைப்பிலேயே அதிகார பகிர்வு கொடுக்கணும். தொண்டன் வரைக்கும் அதிகாரம் இருக்கணும். ஒரு தோல்வி வந்தால் அந்த கட்சி நிலைத்திருக்குமா அப்படின்னு தொண்டன் கேட்பான். டிவிக்கே இப்போ ஒரு தோல்வி வந்தால் நிலைச்சிருக்குமா? மேற்கு வங்காளத்தில் பாருங்க, மம்தா பானர்ஜியை பாருங்க, 3 வருஷம் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தாங்க. ஒரே ஒரு தோல்வி வந்துச்சு. அவங்க எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுத்து எம்எல்ஏ எம்பிக்கள் ஆக்கியிருப்பாங்க. இன்னைக்கு 20 எம்பிக்கள் கட்சியை உடைச்சிட்டு வேற கட்சியில் போய் சேர்ந்துருக்கான். எவ்வளோ பெரிய பச்சை துரோகம் பாருங்க. இந்த மாதிரி டிவிக்கே ஒரு தோல்வி அடைஞ்சிச்சுன்னா தாங்குமா? நடிகர்கள் ஆரம்பிக்கும் கட்சி அதிகாரம் கிடைச்சோன்னா அதிகாரத்தில் இருப்பாங்க. நாளைக்கே அதிகாரம் இல்லாட்டி எனக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கல, நான் நடிக்க போகிறேன்ட்டு போயிட்டா என்ன செய்வீங்க? ஏற்கனவே எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ பிடிஆரை எதிர்த்து சுந்தர் சி நின்னார், எலெக்ஷனில் நின்னார் இல்லையா? இப்போ திரும்பி தோத்துட்டாலும் பரவாயில்ல, நான் மக்களுக்காக சேவை செய்ய வந்தேன் அப்படின்னு சொல்லி சேவை செய்ய வருவாரா? வந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் வருவாரா? இதற்கு முன்னாடி எவ்வளோ நடிகரெல்லாம் போட்டி போட்டிருக்காங்க எம்எல்ஏ எம்பி எலெக்ஷனில். தோத்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? உங்கள் கூட நின்னாங்களா? மக்கள் கூட நின்னாங்களா? நிற்க மாட்டாங்க. அதுதான் நடிகர்களின் வேலை. ஏதோ பதவி கிடைச்சிச்சுன்னு சொல்லி பதவியில் ஒட்டிக்குவாங்க. நாளைக்கே பதவி போனால் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. மீண்டும் சொல்கிறேன், அரசியலுங்கிறது போராட்டம், தொண்டு. நமக்காக போராடாதவனை நமக்காக தொண்டு செய்ய நியமித்தால் அது நீண்ட காலம் நீடிக்காது. இதையெல்லாம் தெரியாதவன் கிடையாது அதிமுக தொண்டன்.
அரசியலில் வெற்றி பெறுவது அவ்வளவு சுலபமா? இந்த மாதிரி ரீல்ஸ் போட்டு ஒரு தடவை வந்துடலாம். மக்களுக்கு திரும்பி புத்தி வந்துச்சுன்னா காலகாலத்துக்கு எந்திரிக்க முடியாது. வேகமாக புயல் அடிக்கும், தெருவில் இருக்க பேப்பர் கோபுரத்தில் போய் ஒட்டிக்கும், புயல் ஓஞ்சதுக்கப்புறம் பேப்பர் கீழே விழுந்துடும். அதுதான் ஜனநாயகம். மக்கள் யாரை வேண்டுமானாலும் கொண்டு போய் உச்சத்தில் வைப்பாங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப கீழே தூக்கி போட்டுருவாங்க. ஜனநாயகத்தின் உச்சகட்ட மரியாதை கௌரவமே அதுதான். உண்மையிலேயே ஜனநாயகத்தில் நீங்கள் தோத்தா கூட அது ஒரு கௌரவமாக தான் எடுத்துக்கணும். மக்கள் தீர்ப்பே இறுதி தீர்ப்பு. வெறும் தலைவர்களை வச்சுக்கிட்டு எலெக்ஷன்லாம் ஜெயிச்சிட முடியுமா? தொண்டர்கள் வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் கிளை செயலாளர்கள் வேண்டும், கிளை கழகங்கள் வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒன்றியம் வேண்டும், ஒன்றிய நிர்வாகிகள் வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலையும் வார்டு வேண்டும், வார்டு மெம்பர்கள் வேண்டும். இந்த மாதிரி அமைப்பை எல்லாம் இந்த 50 வருஷத்துல ஏடிஎம்கே அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க. அதையெல்லாம் ஈஸியாக உடைச்சிட முடியுமா? அந்த அமைப்பில் நிர்வாக பணியில் இருக்கும் ஒரு அதிமுக தொண்டன் ஈஸியாக அடுத்த கட்சிக்கு போயிட்டானா இங்கே அடுத்த ஆளை நிரப்பிடுவாங்க. அதிமுகட்டனா ஆளா இல்லை, அந்த நிர்வாக பணிகளை செய்கிறதுக்கு ஆளா இல்லை. அதனால் இதையெல்லாம் யோசிச்சு பார்ப்பான் உண்மையான தொண்டன். போனால் அங்கே மரியாதை கிடைக்குமா? ஏற்கனவே சொன்னது தான், தற்கூரிகள் விசில் அடித்து இவங்க சீனியர் ஏடிஎம்கே தொண்டன்லாம் எவ்வளோ சீனியராக இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் மரியாதை கிடைக்குமாங்க? இந்திய அரசியலில் இது மாதிரி நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம். அவ்வளோ ஏன் தலைவர் கலைஞருக்கு அவ்வளோ தூரம் நடந்திருக்கு. ஆனால் தொண்டர்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. எம்ஜிஆர் கட்சியை உடைச்சிட்டு போனார். அவ்வளவு மாவட்ட செயலாளர்கள், அவ்வளவு தலைவர்களை கூட்டிகிட்டு போனார் எம்ஜிஆர் டிஎம்கேலேருந்து. அதையும் மீறி கட்சியை கட்டி பாதுகாத்தார் கலைஞர். அதற்கு காரணம் யார்? தொண்டர்கள். எம்ஜிஆர் பின்னாடியே எல்லாரும் போயிட்டாங்களா? கிடையவே கிடையாது. அடுத்து வைகோ கூட்டிகிட்டு போனார். 16 மாவட்ட செயலாளர்கள் நினைக்கிறேன் கூட்டிகிட்டு போனார். கலைஞர் மீண்டும் கட்சியை கட்டி காப்பாற்றினார். அதுக்கு காரணம் யார்? திமுக தொண்டன். வைகோ பின்னாடியே போயிட்டானா? இன்னைக்கு வைகோவோட நிலைமை என்ன? எவ்வளோ எம்பி இருக்காங்க, எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அவர் எம்பி ஆகிறதுக்கு கூட டிஎம்கே ஆட்சி வந்தால் தான், டிஎம்கேவோட கூட்டணி வைக்கும்போது தான் அவரை கௌரவமாக எம்பி ஆகுறாங்க. எல்லாட்டையும் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிறதுக்கு என்ன பாடுபடுறாரு? டிவிக்கு ஆதரவாளர்களுக்கும் அதிமுக ஆதரவாளர்களுக்கும் அந்த சமூக அடிப்படையில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. டிவிக்கு ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் முறை வாக்காளர்கள், இளைஞர்கள், இளம் பெண்கள், விஜய் ரசிகர்கள். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா அம்மா காலில் விழுந்து நீ ஓட்டு போடாட்டி நான் தற்கொலை பண்ணிக்குவேன் மிரட்டி குழந்தைகள் வரைக்கும். இந்திய அரசியல் சட்டம் இதை எப்படி தான் அலோவ் பண்ணுதுன்னே தெரியல. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க விஜய் குழந்தைகளே மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லி அடம்பிடிங்கன்னு பேசியிருக்காரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது அப்படியே குழந்தைகள் ஃபாலோ பண்ணி ஐயோ எனக்கு தெரிஞ்சவங்களாம் விஜய்க்கு ஓட்டு போட்டேங்கிறாங்க. எப்படிமா அப்படி ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் என் பேரன் காலில் விழுந்து கதர்னாப்பா அப்படிங்கிறாங்க. 5 வயது குழந்தை, 10ஆம் வகுப்பு படிக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் அரசியல் பற்றி என்ன தெரியும்? பேரன் சொன்னுச்சு, புள்ள சொன்னுச்சுன்னு ஓட்டு போட்டாலாம் இப்போ இந்த ஒரு மாதத்தில் எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. திரும்பவும் பேரன் சொன்னிச்சு, புள்ள சொன்னிச்சுன்னு ஓட்டு போடுவாங்களா? இதெல்லாம் அதிமுக தொண்டனுக்கு தெரியாமையா இருக்குது. இருந்தும் ஆதவ அர்ஜுனா பேராசையினால அதிமுக தொண்டர்களை கூப்பிட்டு இருக்காரு. அதிமுக தொண்டர்கள் ஒன்றும் இழிச்சாவே கிடையாது. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி அதிமுக தொண்டர்கள்லாம் பாரம்பரிய வாக்காளர்கள். பாரம்பரியமா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை மனதில் வச்சிட்டு இருக்காங்க. அதனால டிவிகே ஏடிஎம்கே தொண்டர்களுக்கான அந்த வேறுபாடு மிகப்பெரிய வேறுபாடு. அங்க போய் அதிமுக தொண்டர்கள் தன்னை பொருத்தி கொண்டு நிம்மதியாக இருந்து விட முடியாது. இது அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியாதது அல்ல. நன்றி, வணக்கம்.